என்னங்கடி 3 பேரும் சேர்ந்து ஒண்ணா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? காலையிலே எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா வீட்ல? அது ஒன்றும் இல்லை கிளவி, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சா, சரி அதான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஆமா ஆமா, ரொம்ப அக்கறை தான். சொல்லுங்க வந்த விஷயத்த என்னன்னு. ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா தான் வந்தோம். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோமா, சரி வீட்டில் என்ன பண்ணுறது, எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். சரி அதான் உன்னை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாம். என்ன சாப்பிட்டேன், என்ன சமைச்சா, ஏதாச்சும் எடுத்துன்னு வரணுமா என்னன்னு கேட்கலாம் தான் வந்தேன் பாட்டி. நான் கஞ்சி குடிச்சேன்டி காலையில். இப்போ வெயில் ஆரம்பிச்சிச்சுல, அதனால கூழ் காசி வச்சு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிறது. ரொம்ப வேக்காடாக இருக்குதா அதனால இந்த வீட்டை சரி பண்ணலான்னு பார்த்தாலும் இன்னும் சரி பண்ண முடியல. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணணும். ஏன் பாட்டி, ஊர்ல இருந்து உங்க பசங்க காசு அனுப்பலையா? சீக்கிரமா சரி பண்றதா மழை காலத்துக்கு முன்னாடியே. ஆமா ஆமா, அவனுங்க எல்லாம் கட்ட கட்டையா காசு அனுப்புறானுங்க. நீ வேற ஏன்டி வயிற்றுச்சல கலப்புற? அவனுங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கே கரெக்டா இருக்குது. இந்த கிழவியை போய் பார்க்க போறாங்களா? ஏன் பாட்டி அப்படி சொல்கிற? அவங்க காசெல்லாம் எதுவும் அனுப்புறது இல்லையா? அவங்க காசெல்லாம் அனுப்பி பல வருஷம் ஆகுதுடி. வந்து கூட பார்க்கறது கிடையாது. எங்கேயோ டவுன்ல வேலை பார்க்குறாங்க. எல்லாம் பேரன் பேத்திங்களா இருக்குது. எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்றாங்க. பள்ளிக்கூடத்துலாம் லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் தான் பண்ணுவாங்க. சரி சரி, விடு விடு, என்னைக்கா இருந்தாலும் வந்து பார்ப்பாங்கல்ல. ஆமா, அவங்க வந்து பார்த்து பார்க்கலாம். வீடு நல்லா தானே பாட்டி இருக்கு? என்னாச்சு? வீடெல்லாம் நல்லாதாம்மா இருக்கு. ஜன்னல் மட்டும் தான் கொஞ்சம் உடஞ்சு போயிட்டு இருக்கு. மழை பெஞ்சா சாரல் உள்ள வருது. அது மட்டும் மாத்தணும். வேற ஒன்றும் இல்லை. என் வீட்டுக்காரர் கட்டி கொடுத்துட்டு போனது இந்த வீடு. அது இருக்கிறனால தான் எனக்கு ஏதோ பரவாயில்ல. அவரே எனக்கு இந்த வீட்டை கட்டி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, எங்கன்னா மரத்தடியிலையும் எங்கன்னா குளத்தடியிலையும் தான் இருந்திருக்கணும் நான். சாச்சா அப்படிலாம் இல்லை பாட்டி. உங்க பசங்க வருவாங்க, ஏதோ கொஞ்சம் வேலையா இருக்காங்க, வந்துருவாங்க. போஸ்ட்மேன் பாட்டி பாட்டி. அட வாப்பா, உன்னதான் நான் எதிர்பார்த்துனே இருந்தேன். என்னடா இன்னைக்கு தேதி 3 ஆயிடுச்சு இன்னும் வரலையேன்ட்டு. அதானே பார்த்தேன். நான் வரலன்னா நீ நேராக போஸ்ட் ஆஃபீஸ்க்கே கிளம்பி வந்துட்டு இருப்ப. இந்தா உனக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மணி ஆர்டர் வந்திருக்கு. இந்தா. அடடே, ரொம்ப நன்றிப்பா. வாப்பா, கொஞ்சோண்டு கூழ் குடிச்சிட்டு போவேன். வேணா பாட்டி, இன்னும் நிறைய வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. உன்ன மாதிரி எத்தனை கிளவி இருக்கு, நான் போய் கொடுக்க தேவையில்ல. சரி நான் போயிட்டு வரேன். சரி சரி, போயிட்டு வா. அடுத்த மாசம் கரெக்டா எடுத்துன்னு வந்துரு. பாட்டி, உனக்கு காசே அனுப்புறது இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ மட்டும் காசு மணி ஆட்டு வந்திருக்கு. எப்படி வந்துச்சு உனக்கு? போய் சொல்றியா எங்ககிட்ட? அடியே கம்முனு, உங்ககிட்ட போய் சொல்லி நான் என்னடி பண்ண போறேன்? இது நான் மாசம் மாசம் போஸ்ட் ஆஃபீஸ்ல என் வீட்டுக்காரர் இருக்கும் போதுலேருந்து மாசம் 2000 ரூபான்னு போட்டுனே வந்தேன். 15 வருஷம் போட்டேன்டி. இப்போ எனக்கு பென்ஷனா அந்த காசு வருது. நம்ம கட்டுற காசு இல்லாம 15 வருஷம் நான் கட்டினது இல்லாம அவங்க ஒரு அமௌண்ட் போட்டு நமக்கு பென்ஷனா கொடுப்பாங்க. பென்ஷனாவும் வாங்கிக்கலாம், இல்ல நம்ம தேவைப்படுறப்பவும் எடுத்துக்கலாம். உடனே எடுத்துக்கினா ரொம்ப லாபம் வராது. நான் அதை அப்படியே விட்டுட்டு இருந்தேன். சரி, இப்ப கையில காசு இல்லாதப்போ எழுதி போட்டு வந்தா அதை பென்ஷனா கொடுக்குறாங்க. நீங்களும் அது மாதிரி ஏதாச்சும் போடுங்க. நிஜமாவா பாட்டி சொல்ற? 15 வருஷம் போட்டியா? ஆமாடி, நான் இப்ப போடலடி. இதெல்லாம் முன்னாடி போட்டது. நீங்கெல்லாம் இப்ப போட்டு சேர்ந்தாதான் என்ன மாதிரி வயசான காலத்துல உங்களுக்கு வரும். மாசம் மாசம் ஒரு 2000 ரூபாய் போடுங்க. ஏக்கா, பாட்டியை பாத்தியா? என்ன உஷாரா இருக்குது. ஆமாடி, பாட்டி சொல்றதும் கரெக்ட் தானடி. இப்ப பாரு, அவங்க பசங்க காசு அனுப்பதில்ல, அது போட்டு வச்சிருந்தனால தானே இப்ப காசு வருது அதுக்கு. அக்கா, இன்னைக்கே போய் என் வீட்டுக்கார மண்டையை உடைச்சாச்சு. நான் இன்னைக்கு 2000 ரூபாய் வாங்கி நான் போட போறேன்க்கா. என் வீட்டுக்காரங்கிட்டே எதையாச்சும் கதையை விட்டு நான் 2000 ரூபாய் இன்னைக்கு வாங்கிடுறேன். அடியே, இப்ப மட்டும் போடக்கூடாதுடி. மாசம் மாசம் 2000 ரூபாய் போடணும்டி. அதிகமா கூட போடலாம். உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுங்க. உங்க பசங்களுக்கும் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், இல்ல கல்யாணத்துக்கும் யூஸ் ஆகும். ஏதாச்சும் ஒண்ணுத்துக்கு உபயோகமா இருக்கும். ஒழுங்கு மரியாதையா வெட்டி கதையை பேசுறதை விட்டுட்டு போய் வாங்கி அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி போடுங்க. பாட்டி, இதோ இப்பயே கிளம்புறேன். இவர் வேற நல்லா தூங்கின்னு இருக்கிறாரு. எழுப்புனா திட்டுவாரா என்னன்னு வேற தெரியலையே. எழுப்போம். என்னங்க என்னங்க, ஏங்க கொஞ்சம் எந்திரிங்க. நல்லா தூங்கும் போது தான் இவ எழுப்புவா. என்னடி வேணும் இப்போ உனக்கு? இந்த ராகம் இருக்கிறாரு இவரு. ஏங்க முதல்ல கொஞ்சம் எந்திரிங்க. என்னன்னு சொல்லுடி, காது கேக்குது. ஏங்க பின்னாடி வீட்டுல ஒரு பாட்டி இருக்குதுல்ல, அந்த பசங்க கூட யாரும் அந்த பாட்டியை பார்த்துக்கிறதே இல்லைல்ல. அந்த பாட்டி தானே தனியா சமைச்சு சாப்பிடுது. அந்த பாட்டிக்கு இன்னைக்கு பென்ஷன் வந்துச்சுங்க. அடியே, ஊர்ல எல்லா பாட்டிக்கும் தாண்டி பென்ஷன் தராங்க 60 வயசானா. உனக்கும் வாங்கி தரேன்டி. இதுக்காடி எழுப்புற? போய் வேலையை பாருடி. வர ஆத்திரத்துக்கு இந்த ஆள் அப்படியே அம்மி கழுத்துக்கு தலையில போட்டு போறேன். யோ, நான் என்ன சொல்றேன்னு கேக்குதா இல்லையா உனக்கு? என்ன தாண்டி உனக்கு இப்போ பிரச்சனை? தூங்குறவனை எழுப்பி விட்டுட்ட. என்னதான் வேணும் சொல்லு. ஏங்க அந்த பாட்டி போஸ்ட் ஆஃபீஸ்ல மாசம் மாசம் 2000 ரூபாய் போட்டு 15 வருஷம் கட்டியிருக்குங்க. இப்போ அதுக்கு பென்ஷனா வருது. நம்மளும் கட்டுவோம், அவ்வளவுதான்.
நம்ம பசங்க கல்யாணத்துக்கு படிக்கிற செலவுக்கு எதுக்காச்சும் நமக்கு உபயோகப்படும்ல. எனக்கு மாசம் மாசம் 2000 ரூபாய் கொடுங்க, அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி நான் கட்டிடுறேன் நாளைக்கே. அதனால எனக்கு இப்பயே ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. சரி சரி, ஏதோ சொல்கிற, நானும் 2000 ரூபாய் தரேன், பசங்களுக்கும் யூஸ் ஆகுன்ற. சரி கொடுக்குறேன், நாளைக்கா தரேன். இப்பயாச்சும் நான் தூங்கலாமா? இதுக்கு மேலே வந்து தொல்லை பண்ண மாட்டேல்ல? ஆ தூங்குங்க. இந்த ஆளுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாது. இந்த வாட்டர் டேப் ரெக்கார்டை வச்சுக்கின்னு இதை நோண்டினே இருக்கிறதே வேலை. என்னங்க என்னங்க? என்ன இன்னைக்கு என்னங்கன்றது வித்தியாசமாகுது. ஏதோ காரியம் ஆகணும், அதுக்கு தான் இவ இப்படி ஏலம் போடுவா. ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. சொல்லு. என்னங்க, நம்ம அம்மன் கோயில் இங்க இருக்குதுல்ல, அந்த கோயில்ல ஒரு சாமியார் வந்தாருங்க. அந்த சாமியாரு என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன மறந்து போயிடுச்சா? அடக்கடவுளே, இந்த ஆள் கரெக்டாக கேட்குறாரே. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொன்னார், இந்த சமோசாவை எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்தாரு. இதை சாப்பிட்டா நம்ம 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்போமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த சமோசா உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நீங்கள் 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். சாமியாரு சமோசா குத்தாரா? என்னடி கலர் கலரா கதை விட்டுன்னு இருக்க? ஏதோ விபூதி குத்தாங்க, எலுமிச்சை பழம் குத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்னடி சாமியாரு சமோசா குத்த அனுப்பிச்சுக்கிறாரு? அது எந்த சாமியார் அது? இவர் அப்டேட் சாமியாருங்க. நான் இந்த சமோசாவை உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் அதெல்லாம் விடுங்க. நீங்கள் 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும்னு வாங்கிட்டு வந்தேன். இதோட விலை என்ன தெரியுமா? 2000 ரூபாய். என்னது 2000 ரூபாவா? டீ கடையில் போனா இந்த சமோசா 5 ரூபாய் தான்டி, இதை ஏன்டி 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்த? டீ கடை சமோசாவும் சாமியார் கொடுத்த சமோசாவும் ஒன்றா? ஏங்க, இது சாப்பிட்டா 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. அது சாப்பிட்டா 50 வயசு வரைக்கும் கூட தாங்க மாட்டீங்க. இந்த பைத்தியக்காரை வச்சுக்கின்னு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி, கடகடன்னு மனசில் சாமியை வேண்டிக்கிட்டு இந்த சமோசாவை சாப்பிடுங்க. இதை உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டு 2000 ரூபாய் கொடுங்க. ஏன்டி உன்னை நான் கேட்டேனாடி இதெல்லாம்? உன்னை யாருடி 2000 ரூபாய் கொடுத்து வாங்க சொன்னது இதெல்லாம்? நான் 100 வயசு வரைக்கும் இருக்கணும்னு உங்ககிட்ட நான் கேட்டேனா? நீயே சாப்பிடு, எனக்கு தேவையில்ல. யோ அப்படியெல்லாம் சொல்லாதயா. நீ நல்லா இருந்தால் தான் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இதை சாப்பிடியா? சாப்பிட்டு 2000 ரூபாய் கொடுத்துறியா? இதை கடன் வாங்கி நான் கொடுத்துருக்கேன். எல்லாம் என் தலையெழுத்து. இந்த 5 ரூபாய் சமோசாக்கு 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கா பேர். உன்ன மாதிரி ஒரு கிறுக்கு பிடிச்சவ எவ்வளோ இருக்க மாட்டா. ச்சே, இந்தா பிடிச்சி தொலை. இன்னொரு வாட்டி சமோசா வாங்கின்னு வரேன், முட்டை போண்டா வாங்கின்னு வரேன்னு சொல்லிட்டு எதனா வாங்கின்னு வந்த ஓங்கி மிதிச்சிருவேன். அப்புறம் உனக்கு ஆயுசு கம்மியாயிடும். இந்த மாசத்துக்கு எப்படியோ சமோசாவை காரணம் காமிச்சு 2000 ரூபாய் பிடுங்கியாச்சு. அடுத்த மாசம் இதே மாதிரி எதனா ஒன்று பண்ணுவோம். இந்த ஆள் வந்துட்டானே, இந்த ஆள் கிட்ட என்ன பிட்டு போட்டு வாங்குறதுன்னு தெரியலையே. அக்காவும் வாங்கிட்டு இருப்பாங்க, கண்ணாடி கரையும் வாங்கிட்டு இருப்பா. நம்ம என்ன சொல்றதுனே தெரியலையே. என்னங்க என்னங்க என்னாடி? என்னங்க, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 2000 ரூபாய்க்கு செலவு இருக்கு. ஒரு 2000 ரூபாய் இருந்தா கொடுங்க. என்னது 2000 ரூபாயா? ஓங்கி மிதிச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நானே ஆட்டோக்கு டியூ கட்டுறதுக்கு காசு இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோயிலுக்கு போயிட்டு முருகர்கிட்ட வேண்டின்னு வர 2000 ரூபாய் கூட மூஞ்சி மோங்கரையெல்லாம் உடச்சிருவான். போடி அப்படிக்கா ஓரமா வந்துட்டா. காலையிலேயே 2000 கொடு 3000 கொடுன்னு. என்னங்க, நான் ஒன்றும் எனக்காக கேட்கல. நீங்கள் கொடுத்தா கொடுங்க, கொடுத்தா கட்டி போங்க. உங்கள் தங்கச்சி ஏதோ அர்ஜென்ட்டாக ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, பசங்களுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு காலையிலேயே எனக்கு ஃபோன் போட்டான். அண்ணா கிட்ட எப்படியாச்சும் வாங்கி கொடுங்க, நான் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் கேட்டால் உடனே அண்ணா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி, அவள் சொன்னதை பார்க்க எனக்கே அப்படியே பாவமாக இருந்துச்சு, கண்ணே கலங்கிடுச்சு. சரி, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். கொடுத்தா எனக்கு என்ன, கொடுக்கலனா எனக்கு என்ன, நீங்களாச்சும் தங்கச்சாச்சு, எப்படியோ போங்க. தங்கச்சி கேட்டாளா? அவ கேட்கதா இருந்தா நம்மக்கிட்டே கேட்பாளே, இவகிட்ட ஏன் கேட்டிருக்கா? ஒருவேளை நம்மக்கிட்ட கேட்கறது கூச்சப்பட்டுன்னு ஒருவேளை இவகிட்ட கேட்டிருப்பாளோ? கடவுளே, இந்த பிட்டு எப்படியாச்சும் ஒர்க் அவுட் ஆகணும். எந்தாடி இங்க திரும்பிடி கொஞ்சம். அச்சோ, கண்டுபிடிச்சிட்டாரா தெரியலையே. என்ன சொல்லுங்க. சரி 2000 ரூபாய் தரேன். என் தங்கச்சி கேட்டானா அது கரெக்டாக தான் இருக்கும். அவள் அதுவும் உன்ன மாதிரி தண்ட செலவுலாம் பண்ண மாட்டா. அவள் ஏதாச்சும் தேவையாக இருந்தால் தான் கேட்டிருப்பா. சரி நான் தரேன். ஓ, அப்போ நான் தண்டை செலவு பண்ணுறேனா? சரி உள்ள பாக்கெட்டில் 2000 ரூபாய் இருக்குது பாரு, போய் எடுத்துக்கோ. எப்படியோ கைக்கு காசு வந்துருச்சு.